வணக்கம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் வந்து மாநில அரசியலுக்குள்ள வரலாம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்துக்கு இருந்தாரு. காட்டுமன்னார் கோயில்ல வந்து நான் போட்டி போடப் போறேன் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. இந்த விஷயம் வந்து அரசியல் வட்டாரத்தில பரபரப்பாச்சு. எப்படியா இருந்தாலும் திமுக வந்து கூட்டணி ஆட்சி தான் அமைக்கப் போகுது. அதனால வந்து துணை முதலமைச்சர் பதவிய வந்து திருமாவளவன் எதிர்பார்த்து தான் சட்டமன்ற தேர்தல்ல போட்டி போட விரும்புறாரு அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே விமர்சனங்கள் கடுமையான விமர்சனங்கள் வந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலினே வந்து அவர கூப்பிட்டு வச்சு பேசினாரு. "ஏன் திடீர்னு நீங்க மாநில அரசியலுக்குள்ள வரீங்க? சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க அந்த பதவிய ராஜினாமா பண்ணீங்கன்னா, திரும்பவும் அங்க ஒரு தேர்தல் வர ஆரம்பிக்குமே!" அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. சரி, இவருக்கு வந்து கொஞ்சம் நான் யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இதுபோல வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது கூட, சட்டமன்ற தேர்தல்ல நான் மேங்களூர் தொகுதியில வெற்றி பெற்றபோது பார்த்தீங்கன்னா, 2 1/2 வருஷத்திலே வந்து நான் அந்த பதவிய ராஜினாமா பண்ணிட்டேன். அப்புறமா அதிமுக கூட்டணியில காட்டுமன்னார் கோயில்ல போட்டி போட விரும்பினேன். ஆனா அப்பயும் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற செல்வ பெருந்தகை இருக்கார்ல, அப்ப விசிஆர்ல இருந்தாரு. அவரு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக விட்டு குடுத்தேன். இப்ப 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த தேர்தல் வரும். 2016 சட்டமன்ற தேர்தல்ல போட்டி போடணும்னு நெனச்சு போட்டி போட்டேன். 87 ஓட்டு வித்தியாசத்தில தோத்து போனேன். திரும்பவும் எம்பி ஆனேன். அப்ப கூட சட்டசபைக்கு செல்லணும்னு எனக்கு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. ஆனா என்னன்னா, சட்டமன்றத்தில போயி நம்ம பேசி கட்சிய வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் என்ட்ட அதிகமா இருக்குதே ஒழிய, மத்தபடி அதில பின்னோக்கம் எதுவுமே கிடையாது. திமுக வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையும். தொங்கு சட்டமன்றம் தான் அமையும். நம்ம வந்து எதிர்பார்ப்பு நம்மள்ட்ட கண்டிப்பா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். துணை முதலமைச்சர் கேட்போம் அப்படிங்கிற மாரி எண்ணம்லாம் என்ட்ட சுத்தமாவே கிடையாது. அந்த மாரி திமுகவுக்கு சொம்பு தூக்கி தான் நான் ஒரு கட்சி எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்ல. நான் வந்து உங்க கட்சியில வந்து திமுக ஆதரிச்ச ஒரு 3 பேத்துக்கு நான் சீட்டு குடுக்கலைன்னு வேற விமர்சனங்கள பண்றாங்க. என்ன பண்றதுன்னே எனக்கும் தெரியல. அரசியல் சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். சட்டமன்றத்தில, சட்டசபை தேர்தல்ல போட்டி போடணும்னு என்னுடைய விருப்பம். அந்த விருப்பத்த வந்து நான் தெரிவிச்சிருக்கிறேன். கட்சிக்குள்ள இருக்கவங்கள்ட்டயும் ஆலோசனை பண்ணுவேன். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல இது விமர்சனம் ஆகுது அப்படிங்கிற மாரி ஒரு இத பண்ணி பேசியிருந்தாரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, "ஏன் காட்டுமன்னார் கோயில்ல நீங்க போட்டி போடுறீங்க? அது சரியா? தப்பா?" அப்படிங்கிற இத வந்து நீங்களே யோசிங்க. அப்படிங்கிற மாரி முதலமைச்சர் ஸ்டாலினுமே வந்து திருமாவளவன்ட்ட பேசியிருக்காரு. "ஏன் மாநில அரசியலுக்குள்ள வரணும்?" அப்படிங்கிற மாரி கேட்டிருக்கிறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஜூம் மீட்டிங்ல வந்து அவர் வந்து எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜூம் மீட்டிங்ல வந்து இது சம்மந்தமா வந்து எல்லா மாவட்ட செயலாளர்கள்ட்டயும் பேசியிருக்கிறாரு. அப்போ திருமாவளவன் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஜூம் மீட்டிங்ல வந்து சீட்டு கிடைக்காத ஆளுநர் ஷானவாஸ், அப்புறமா திருப்பூரூர் பாலாஜி இவங்கெல்லாம் கலந்துக்கல. மத்தபடி எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. பனையூர் பாபு கூட கலந்துக்கிட்டாரு. அப்புறமா காட்டுமன்னார் கோயில்ல நான் போட்டி போடலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டயும் கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 95% பேர் வந்து ஓகே தான். நீங்க போட்டி போடுங்க. மாநில அரசியல்ல நீங்க இருக்கணும். அப்பதான் நம்ம கட்சி வளரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மாநில அரசியல்ல இருந்தா தான் அவர் சட்டசபையில என்ன பேசுறாரு, மக்களுக்காக என்ன குரல் குடுக்குறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஏன்னா இப்ப தேமுதிகலாம் இத்தன வருஷமா திமுக 2019ல இருந்து திமுக கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு 8 தொகுதிய குடுக்குறாரு. வாக்கு சதவீதமும் திருமாவளவன்ட்ட மாநில அந்தஸ்து கிடைச்சிருச்சு. ஆனா தேமுதிகள்ட்ட வந்து 1/2% தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாரி பார்த்தீங்கன்னா, 1/2% தான் இருக்குது. அந்த 1/2% வச்சுக்கிட்டு அந்த அம்மா துணை முதலமைச்சர் வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து விஜயகாந்த் இருந்தபோது இருந்த கட்சியா இன்னைக்கு இருக்கு. இந்த கட்சிக்கு 10 தொகுதிய வந்து ஒதுக்கி இருக்கிறாரு அப்படின்னா, ஸ்டாலின் எப்படிப்பட்ட ஏமாளி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றாரு. ஆனா பிரேமலதா ஒரு சைடு, அப்புறமா விஜய் பிரபாகரன் ஒரு சைடுன்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்த வந்து கலக்குறாங்க. இவங்க வந்து பிரச்சாரம் திமுகவுக்காக பண்றாங்க. திமுக இவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில இருக்க கட்சிகள் எல்லாமே ஒவ்வொரு ஏரியாவிலயும் அவங்க தனிப்பட்ட முறையில பிரிச்சு தேர்தல் பிரச்சாரத்த திமுகவுக்காக ஓட்டு கேட்கறாங்க. கூட்டணி கட்சிகளும் கேட்கறாங்க. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட கூட்டணி கட்சி வச்சிருக்கிற எந்த கட்சியாவது எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் வேட்பாளர்ன்னு சொல்றாங்களா? அதெல்லாம் சொல்றது கூட கிடையாது. அந்த மாரி இருக்குது, போயிட்டு இருக்குது. இப்ப காட்டுமன்னார் கோயில் இதுல வந்து நம்ம போட்டி போடணுமா? வேணாமா? அப்படிங்கிற ஒரு கேள்விய தான் அவங்க கேட்டாங்க. ஏற்கனவே சீட்டு கிடைக்காத 2 பேர் வந்து ஆப்சென்ட். 3 பேரு கொடுக்கல. செய்யூர் பாபுக்கு வந்து "என்னப்பா நீ?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒண்ணுமே அவர் பேசவே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. என்னன்னா, நீங்க மாநில அரசியல்ல வர்றது நல்லது தான். மாநில அரசியல்ல வந்து நின்றா தான் கட்சிய வந்து மேலும் வேற ஒரு ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது மாரி அவங்களும் பேசியிருக்காங்க. இதுக்கு இடையில வந்து தமிழ் பத்திரிகை எல்லாத்துலயும் வந்து பேட்டியெல்லாம் குடுத்தாரு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, மத்த மாநிலங்கள்ல செய்ற மாரி தமிழகத்துல எலக்ஷன் முடிஞ்ச பிறகு எல்லா கட்சியும் உடைக்கிற வேலைய பாஜக கண்டிப்பா தமிழ்நாட்டிலயும் செய்யும். இது திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைச்சாலும் திமுகவ உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சிய கொடுக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. திருமாவளவன் பேசியிருக்காரு.
காரணம் இருக்குது. ஏன்னா திமுக வந்து மெஜாரிட்டி கிடைச்சாலும் திமுக கட்சியை உடைக்கிறதுக்கோ திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் இருக்குது. இது திமுகவுக்கே இந்த நிலைமை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன மாதிரி ஒரு நிலைமை இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி ஜெயித்தாலும் அவர் சொல்கிறாருல அதிமுக தனிப்பெரும்பான்மை தெரிவிக்கும் தனியே ஆட்சி அமைக்கும் அப்படிலாம் பேசுகிறாருல, அதெல்லாம் சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை. மற்ற மாநிலங்களில் பாஜக என்ன பண்ணுச்சோ அதே தான் இங்கேயும் பண்ணும். அதை தான் திருமாவளவன் சொல்கிறாரு. கூட்டணி கட்சிகளை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு திமுக மெஜாரிட்டியில் ஜெயித்தாலும் அப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதுக்கு என்ன காரணம்? இப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து திருமாவளவன் வைக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னணியில் அவருக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஆனால் அந்த சம்பவத்தையும் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பிரதமர் மோடி ஒரு அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி வந்து அவர்கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் வந்துருங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ள நீங்கள் வந்துருங்க, உங்கள் சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி ஒரு கேபினெட் மினிஸ்டர் பதவி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் அதை வாங்கிக்கோங்க, அதை வாங்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. உங்களுடைய கட்சி நிலைமை இன்றைக்கி பொருளாதார ரீதியாக பின்தங்கி கிடக்குது. ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் உங்கள் கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஒரு அலுவலகத்தை உருவாக்குறதுக்கான ஃபண்டு தரோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசியிருக்காங்க. பொருளாதார நிலைமை, கட்சியோட இருக்கிற இன்றைக்கி இருக்கிற நிலைமை அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து எல்லா விஷயங்களும் அப்படியே புள்ளி விவரங்களோட பேசும்போது திருமாவளவன் மிகப்பெரிய ஒரு அளவில் அதிர்ச்சி ஆகிருக்கு. இவ்வளோ விஷயங்களோட வந்து தான் அவங்க பேசுகிறாங்க, அப்டேட்டோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. நாங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரே விஷயந்தான், எங்கள் கூட நீங்கள் கூட்டணிக்கு வரலை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குங்க, திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்து நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி உங்கள் சமுதாய ஓட்டுகளை நீங்கள் பெறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு டார்கெட்டு கொடுத்துருக்குறாங்க பாஜக சார்பாக. திருமாவளவன் அதில் தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்படி வந்து நம்ம வந்து இந்த கொடுக்குற காசு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம மயங்கலை. ஆனால் நம்ம கட்சியில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்படி போய் நம்மள்கிட்ட பேசின மாதிரி பேசினாங்க அப்படின்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜெயித்த பிறகு அப்படி பேசினாங்கன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அவருக்கு வந்து தான் கட்டுப்பாட்டிலே கட்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் போட்டி போடணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா விமர்சனங்கள், துணை முதலமைச்சர் கேட்பார், அதை கேட்பார், இதை கேட்பார் அப்படிங்கிற மாதிரியும் திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி வரல, இல்லை தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் விசிகாவோட ஆதரவு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் போது அவருக்கு ஆதரவு கொடுக்காத மாதிரி ஒரு சூழ்நிலையை பாஜக உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது திருமாவளவன் இங்கே சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டார்னா அது சாத்தியப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டார். இன்றைக்கி வந்து வேறு ஒருத்தரை வந்து அறிமுகப்படுத்தி விட்டார். நான் வந்து போட்டி போடலையா, என்னை விட்டுருங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டார் அவர். இன்றைக்கி வந்து காட்டுமன்னார் கோயிலில் வந்து யார் போட்டி போடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிமணி இளைய பெருமாள் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டி போடுறாரு. அவருக்காக தான் நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, இது பிரதமர் தரப்புலேருந்து ஒரு அதிகாரி வந்து திருமாவளவன்ட்ட பேசிட்டு போயிருக்கிறார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் ஏன் தொடர்ந்து இருக்கிறேன் அப்படின்னோம்னா மதவாத கட்சிகள் வந்து திரும்பவும் இல்லை, எப்போவும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. வந்தால் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை பட்டியலின சமுதாயத்துக்கு தான் ஏற்படும். வட மாநிலங்களில் நடக்கிற இந்த மாதிரி சம்பவங்களை முன்னெடுத்து வச்சு தான் திருமாவளவன் ரொம்ப யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திமுக கூட்டணிக்குள்ளே ஏன் தொடர்ந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணமும் அதுதான் அப்படிங்கிறது சொல்கிறாரு. பாஜக எந்த சூழ்நிலையும் எந்த ரூபத்திலையும் எந்த கூட்டணிக்குள்ளேயும் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து உட்காந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் திருமாவளவனோட நியாயமான பயம். திருமாவளவன் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுறது அவருடைய விருப்பம். அவருக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படின்னாலும் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆசைப்படலாம், அதை கொடுக்குறது முதலமைச்சரோட வேலை. கொடுத்தாலும் கொடுக்கலாம். திருமாவளவன் நம்ம கூட தொடர்ந்து பயணிக்கிறாரு, கொடுக்கலாம். ஆனால் கொடுத்தா கூட்டணி கட்சிகளை எல்லாமே கேட்பாங்க. அதனால் வந்து தான் அவர் சில விஷயங்களை வந்து தவிர்க்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜோதிமணிக்கு கொடுத்துட்டார், இளைய பெருமாள் அப்படிங்கிறவருக்கு கொடுத்தாச்சு, சீட்டை கொடுத்தாச்சு. போங்க, உங்கள் சர்ச்சைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடணும், சட்டமன்ற சபையில் போய் நான் பேசணும், நான் பேசுகிற விஷயங்கள் வெளியே தெரியணும், நான் பேசுகிற பட்டியலின மக்களுக்காக பேசக்கூடிய அந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கட்சி தலைவரோட தப்பாயா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய கருத்து என்ன? திருமாவளவன் பேசணும்னு நினைக்கிற அந்த விஷயங்களை பேசுகிறதுக்கு சட்டசபை தேர்தல் சிறந்ததா, நாடாளுமன்ற தேர்தல் சிறந்ததா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.